Taste the Daily. வணக்கம் அருண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் 54வது நாளாக நீலகிரி மாவட்டம் குன்னூர், உதகமண்டலம், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வருகிற போது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய ஏ.கே. செல்வராஜ், அதே போன்ற முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு பூங்கொத்துக்கள் கொடுத்து உற்சாகமான வரவேற்பு அளித்ததோடு 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்கிற முழக்கங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அங்கிருந்து புறப்பட்டு சத்தியமங்கலம் வந்தபோது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மாவட்ட பொறுப்பாளராகவும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏ.கே. செல்வராஜ், முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் ஆகியோர் தலைமையிலே அங்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு எழுச்சி பயணம் மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிற வழிகள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. 54வது நாளாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே 3 சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். செல்லுகிற வழிகளெல்லாம் பல்லாயிரக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் பொதுமக்களும் திறந்து உற்சாகமான ஒரு வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக செய்த சாதனைகள், மக்களோடு மக்களாக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது களத்திலே நின்று மக்களுடைய குறைகளை கேட்டு, விவசாயிகளை குறைகளை கேட்டறிந்து, நெசவாளிகளுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்கள் குறைகளை போக்குவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த எழுச்சி பயணம் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.